வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு தவா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். குறைஞ்சது அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கணும். தோசைக்கல்லில் பரவலாக சிக்கனை வச்சிடணும். நம்ம கடாயில் செய்யலை, தோசைக்கல்லில் தான் செய்கிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம பரவலாக வச்சா தான் ஈவனாக சூடு ஏறி நமக்கு சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற சிக்கன் கூடவே 2-3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். தோசை கரண்டி வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு சிக்கன் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா கடையில் வந்து சிக்கன் கபாப் மசாலான்னு கிடைக்கும். அந்த பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படி பரவலாக தூவி விட்டுக்கலாம். அடுப்பு நிதானமாக எரிய வச்சு சிக்கனெல்லாம் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்பிளான சிக்கன் தவா ஃப்ரையாக இருந்தாலுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.